நவீன் என்ற அறிவான பையன். அந்த பையனுக்கு ஒரு ஹாபி இருக்கு. என்ன ஹாபின்னா, எது இருக்குன்னு சொல்றாங்களோ அதை ஆதரபூர்வமா நம்புவான். அதுதான் அவனோட ஹாபி. இப்ப ஒரு ஊர்ல பேய் இருக்குது ஒரு காட்டுல அப்படின்னு சொல்றாங்க அந்த ஊர் மக்கள். அந்த நவீன் அந்த காட்டுக்கு கிளம்புறான். ரொம்ப சுத்தி பார்த்துட்டு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கடியில் உட்காந்துட்டு அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஒரு மரத்துக்கடியில் நின்று சாப்பிட்டு இருக்கிறான். திடீர்னு ஒரு இலை விழுகுது. அந்த இலையிலிருந்து திடீர்னு ஒரு பேய் சொல்லுது, எனக்கு இந்த மாதிரி மந்திரவாதி அடைச்சிட்டா நீங்க எனக்கு ஒரு நரபலி, அதாவது ஒரு சின்ன குழந்தைய நரபலியை கொடுங்க அப்படின்னு அது மன்னிப்பு கேட்குறா. ரொம்ப நல்லவ, நீ எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு அதுதான் கட்டுப்பாடா இருந்தாதான் நான் ஆந்தி சாந்தி அடைய முடியும் அப்படின்னு நவீன் கிட்ட உதவி கேட்குது. சரி, உடனே நவீனும் இருந்துட்டு சரி இந்த ஆத்மா உண்மைதான் சொல்லுது போல அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு நரபலி கொடுக்குறா. ஆனா அந்த நரபலி கொடுத்த கடைசியில அந்த ஆவி ரொம்ப பலசாலியா மாறிடுச்சு. அப்போதான் அவனுக்கு புரியுது அது பிரேத ஆத்மான்னு. உடனே என்ன பண்றது தெரியாம ஒரு மந்திரவாதி கிட்ட போய் அவர் சொல்றாரு, எந்த இலை கீழே விழுந்து அதுல இருந்து பாத்தியோ அந்த இலைய பேய் முன்னாடி காட்டு அப்படின்னு அந்த மந்திரவாதி சொல்றாரு. உடனே நவீன் அந்த இலையை தேடி 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 கண்டுபிடிச்சிட்டான். உடனே அதை எடுத்து பேய்க்கு முன்னாடி காட்ட அந்த பேய் இலைக்குள்ள வந்துச்சு. அப்புறம் என்ன பண்றாருன்னா, இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி ஒரு குழிய தோண்டி அதுல மறைச்சு வச்சிடுறான். சரி இதுதான் உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு அந்த காட்டை விட்டு ஒரே ஓட்ட ஓடி வந்துட்டான். இது இன்னைக்கான ஸ்டோரி. மீண்டும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேற ஸ்டோரி பார்க்கலாம். தேங்க்யூ.